நம்ம ஆடியோ வீடியோ புகழ் கட்சி ஒண்ணு இருக்குதுல்ல தமிழ்நாட்டுல. எஸ் அதேதாங்க. அந்த ஆடியோ வீடியோ புகழ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் பொழுது எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, போன்ல என்ன பேசினார் தெரியுமான்னு அந்த ரகசியத்தை வெளியிட, எடப்பாடி பழனிசாமி பதிலுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமான்னு இன்னொரு குண்ட தூக்கி போட, இப்போ தமிழ்நாட்டிலேன்னு சொன்னா இப்ப நான் அமெரிக்கா வந்திருக்கிறதுனால அப்படி சொல்றேன், பயன்படுத்துறேன். தமிழ்நாட்டுல வந்து அங்க அதிமுகவிற்கும் அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் பயங்கர சண்டை மோதல் வெடித்திருக்கிறது. இந்த மோதலுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல, பெரிய ரீசன்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணாமலை வந்து எம்பி ஆக முடியாம போயிடுச்சு, தோத்து போயிட்டாப்ல. இப்போ வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கும்ல. பாஜக வந்து அதிமுக கூட்டணியோடு இருந்திருந்தால் ஒருவேளை அப்பவும் ஜெயிக்க வாய்ப்பு இல்ல, ஒருவேளை அண்ணாமலை ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு பாஜக காரங்க நம்புறாங்க இல்லையா? இப்ப ஏன்னா 4 எம்எல்ஏ எப்படி வந்தாங்க, வானதி சீனிவாசன் எப்படி வந்தாங்க, நயனார் நாகேந்திரன் எப்படி வந்தாரு அப்படின்னா அதிமுக கூட்டணி. அப்ப அதிமுக கூட்டணி வைக்கும்போது 4 எம்எல்ஏ கிடைச்சது. அண்ணாமலை வாயை வச்சு சும்மா இல்லாம பேசின வாய்க்கு கூட்டணியை முடிச்சிட்டாங்க அதிமுக. இப்ப கூட்டணி முறிந்த காரணத்தினால் அண்ணாமலைக்கு எல்லாம் போச்சு. அங்க டெல்லியில ஏறி 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 ஏறின்னு ஏறுறாங்க. இப்ப அந்த கோபத்தை எல்லாம் யார் மேல கொண்டு போய் இறக்குறாரு? எடப்பாடி பழனிசாமி மேல கொண்டு போய் அண்ணாமலை இறக்குறாரு. இதுல 2 பேருக்கு நடந்த சண்டையில 2 பேரும் பயன்படுத்திய வார்த்தைகள் இருக்குல்ல, அதுல பல சுவாரஸ்யங்கள் இருக்குது. அதுல அண்ணாமலை வந்து சரி நம்ம பலமுறை கேட்டதுதான், தம்பி நீ எப்படிப்பா ஐபிஎஸ் பாஸ் ஆன அப்படின்னு நம்ம பலமுறை கேட்டிருக்கோம். இந்த சண்டையிலையும் நமக்கு அந்த கேள்வி மீண்டும் வருகிறது. ஏன்னா அப்படி ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியே அண்ணாமலை கேட்டிருக்காப்ல. ஒரு செந்தில் ஒரு படத்துல கேட்பாரு தெரியுமா, ஏன்னா இதுக்கு பேர் என்னவே மாம்பழம், இதுக்கு முன்னாடி மாங்காய் அப்படின்னு தேங்காயை காட்டி கேட்பாரு. இதுக்கு பேர் என்னவே இதுக்கு முன்னாடி அப்படிம்பாரு. ஆக்சுவலி அதுக்கு கூட பதில் இருக்குது. அதன் பேர் தெங்கம் பழம். சரியா? தெங்கம் பழத்திற்கு முன்பாக அது தேங்காய், இளநீர், தேங்காய், தெங்கன் பழம் அப்படின்னு இருக்கட்டும். அதனால ஒரு காமெடிக்காக சொல்லுவாங்க, ஓங்கி ஒரு மிதி மிதிப்பாரு கவுண்டமணி. யாரா உன்னை இப்படிலாம் கேட்க சொல்றா அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியை அண்ணாமலை கேட்டிருக்காப்ல. என்ன கேள்வி, என்ன காமெடி அப்படிங்கிறத வீடியோவுக்குள் பார்க்கிறோம். ஃபுல் ஃபன் கேரண்டி. வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்கள் ஆதரவை தாருங்கள். 6 லட்சம் சொந்தங்களை கடந்திருக்கிறது தமிழ் கேள்வி. பெருத்த மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னாங்க, கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல், ஆமா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக ஓட்டு எங்களுக்கு வேணும், அதிமுகவினரே உங்கள் வாக்குகளை எங்களுக்கு தாருங்கள், ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்கிறாங்க. கேட்கக்கூடாதா சார்? தப்பா சார்? அப்படின்னா, நான் சட்டமன்றத்துக்குள்ள, எங்க தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படம் திறக்கப்படுகிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் படம் திறக்கப்பட்ட பொழுது மருத்துவர் ஐயா மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு ஏவன் குற்றவாளியினுடைய படத்தை சட்டப்பேரவைக்குள் திறப்பதா என்று கேள்வி எழுப்பினார்கள். மறந்துடக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணார்கள். அப்புறம் கூட்டணியில இருந்தாங்க, அது வேற விட்டுருங்க. இப்ப கூட்டணியில இல்ல கூட்டணியில இல்லாத பொழுது அந்த கட்சியினுடைய ஆதரவை கேட்கணும்னா யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதி கேட்கலாம். நீங்கள் போட்டியிடவில்லை, பொது எதிரி வந்து பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் திமுக தான். அந்த அடிப்படையில் பொது எதிரியான திமுக வீழ்த்துவதற்கு அதிமுக தொண்டர்களை எங்களுக்கு வாக்கு செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி நீங்க யாருக்கு கடிதம் எழுதி கேட்கணும்? எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்கணும். ஆனா அது உங்களுக்கு ஈகோ குத்துது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? போய் போஸ்ட் போட்டு கேட்கறீங்க. இதே வேலையை தான் யார் செஞ்சா? நாம் தமிழர் கட்சியும் செய்யுது. திராவிட கட்சிகளே ஒழிக்கணும் வந்துட்டு அவங்ககிட்ட போய் இன்னைக்கு அதிமுக வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு கிடையாதுன்னு அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை உள்ளிட்டவர்களுக்கு கடும் கோபம். கூடி பேசுவாங்கல்ல, அன்புமணி ராமதாசினுடைய வாழ்வினையர் மரியாதைக்குரிய சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரியில் வெற்றி பெற முடியவில்லை, அவரும் தோல்வியை அடைகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூரில் தோல்வி அடைகிறார். அப்போ ஹெவி வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லணும்ல, முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை பாஜக அணியில. இப்போ கோபம் அவங்களுக்கு என்னன்னா, நாம சொல்றதெல்லாம் கேட்டுட்டு எல்லா அடியையும் தாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி நம்ம கூட இருப்பாருன்னு நினைச்சா இவர் திடீர்னு கூட்டணியை முறித்து கொண்டார், அதனாலதான் இப்ப நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு இப்ப எல்லாரும் யாரை பிடிச்சி ஏறுறாங்கன்னா அண்ணாமலை பிடிச்சி ஏறுறாங்க. உன் வாயால தான் எல்லாம் கெட்டுச்சு, உன் வாயால நீ தோத்தது இல்லாம நாங்கெல்லாம் தோத்துட்டோம் அப்படின்னு அந்த கோபத்தை கொண்டு வந்து அண்ணாமலை எங்க இறக்குறாரு? எடப்பாடி பழனிசாமி மேல இறக்குறாரு.
எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீ தோத்துட்டேல்ல, கோயம்புத்தூர்ல நீ தோத்துட்டேல்ல, உன்னால வெற்றி பெற முடியல, நீ என்ன இப்போ சரி ஓகே உன்னால வெற்றி பெற முடியல, ஆனால் மீண்டும் ஒன்றியத்தில் உங்களுடைய ஆட்சி வந்து விட்டது, பாஜக ஆட்சி வந்து விட்டது, நீ கொடுத்த வாக்குறுதி எல்லாம் உன்னால நிறைவேற்ற முடியுமா? நீ இதுவரைக்கும் வாக்குறுதி கொடுத்திருக்கே, நீ என்ன நிறைவேற்றினாய்? தமிழ்நாட்டுக்கு பாஜக என்ன செய்தது அப்படின்னு ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. உடனே இந்த அதிபுத்திசாலி அதிமேதாவி அண்ணாமலை, நீங்களும் தான் 130 வாக்குறுதிகள் கொடுத்தீர்கள், நீங்கள் உங்களால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா வாயில ஏதாவது வந்துட போகுது. தம்பி அண்ணாமலை, அதிமுக வெற்றி பெறல, ரைட், அதிமுக வெற்றியே பெற்றிருந்தாலும் அதிமுகவால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் சிரமம். ஏன்னா ஒன்றியத்தில் பாஜக அணியிலையும் அதிமுக இல்ல, இந்தியா கூட்டணியிலையும் அதிமுக இல்ல, இந்த ரெண்டுல யாராவது ஒருத்தர் தான் ஆட்சி அமைக்க முடியும். அதிமுகவால அந்த வாய்ப்பே இல்ல, ரைட் ஓகே. இருந்தாலும் ஒரு கட்சி தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, விட்டுரு. ஆனா நீ அப்படி இல்லையே, நீ ஜெயிச்சு வெற்றி பெற்று ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிற, நீ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியாக நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறாயா, நிறைவேற்ற முடியுமாங்கிறதான கேள்வி. இப்ப இப்படி கேட்போம், சட்டமன்ற தேர்தலில் இதே அண்ணாமலை தமிழக பாஜக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் பொழுது வாக்குறுதி கொடுத்துச்சா இல்லையா? அதெல்லாம் ஏன் நிறைவேற்றல? 130 வாக்குறுதி எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாருன்னு அண்ணாமலை கேட்கிறாப்ல. தம்பி நீங்களும் தான் சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தீங்களே, ஏன் நிறைவேற்ற முடியல? ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற முடியவில்லை. அப்ப யார் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்களுடைய வாக்குறுதிகளை தான் நிறைவேற்ற முடியும் இல்லையா? எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் ஆளுங்கட்சியிடம் போராடலாம், போராட்டம் நடத்தலாம், சட்ட போராட்டம் நடத்தலாம், சட்டமன்றத்திற்குள் போராட்டம் நடத்தலாம், நாடாளுமன்றத்திற்குள் போராட்டம் நடத்தலாம், மக்கள் மன்றத்தில் போய் பேசலாம். யார் ஆட்சி கட்சியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து தாங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற முயற்சி செய்யலாம். அதுதான் செய்ய முடியும். புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சிட்டு அண்ணாமலை பேசுறாரு. இப்ப நம்ம துரோகத்துக்கு வருவோம். அண்ணாமலை என்ன சொல்றாரு? அதிமுக எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்து விட்டார், முதுகில் குத்தி விட்டார் அப்படின்னு. எப்பா, நீங்க யார் யார் முதுகிலெல்லாம் இந்திய அரசியலில் குத்தி இருக்கிறீர்கள் என்று கொண்டு கொஞ்சம் அப்படியே பிளாஷ்பேக் போட்டு திரும்பி பாருங்க. காஷ்மீரில் தொடங்கி தமிழ்நாடு வரை நீங்கள் யாருடைய முதுகில் குத்தவில்லை? கொஞ்சம் சொல்லுங்க. பீகார்ல நீங்க பண்ணல, கோவால நீங்க பண்ணல, எந்த ஸ்டேட்ல நீங்க பண்ணல? மத்திய பிரதேசம், கர்நாடகா, எல்லா ஸ்டேட்டிலும் உங்களுடைய கூட்டணி கட்சியின் முதுகில் நீங்கள் குத்தி இருக்கிறீர்கள். கூட்டணி சேர்ந்து அந்த கூட்டணி கட்சியை அழுத்தி இருக்கிறீர்கள். சிவசேனா முதுகுல குத்துனது யாரு? சிவசேனா ஒற்றச்சது யாரு? அதுக்கு முதுகுல குத்துனது இல்லையா? சிவசேனாவுக்கு நீங்க வந்து தாக்கரேவுக்கு செய்தது நம்பிக்கை துரோகம் இல்லையா? அப்ப முதுகில் குத்தி விட்டார்கள். அப்புறம் வெற்றி தோல்வியை பற்றி அண்ணாமலை பேசுகிறார். வெற்றி பெறவில்லை, அதிமுக வெற்றி பெறவில்லை, நாங்கள் வந்து வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குது சில தொகுதிகள்ல. தம்பி, உன்னோட வாக்கு சதவீதம் அதிகமானதெல்லாம் பாமக உள்ளிட்ட கட்சிகளினுடைய கூட்டணி பலத்தால், ஏதோ நீ தனியா வாங்கின மாதிரியே ஒரு பிம்பத்தை திருப்பி திருப்பி கட்டுற. அது இல்ல. அதனால அப்படி பார்த்தா நான் என்ன கேட்கிறேன், 2004 நாடாளுமன்ற மக்களவை தேர்தல், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுதே 40க்கு 40 தோற்றார்கள் அதிமுகவினர். எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்க போறீங்க? எடப்பாடி பழனிசாமி வந்த அப்புறம் வரிசையாக தோல்வி அப்படின்னு ஒரு வாரத்தை அண்ணாமலை வைக்கிறாப்ல. ஏதோ பாஜக எல்லா தேர்தல்களையும் வெற்றி பெற்று வருவது போலவும் ஒன்னால ஜெயிக்க முடிஞ்சதா? இல்ல இல்ல. சரி, நான் என்ன கேட்கிறேன், வாரணாசியில, உத்தரப்பிரதேசத்துல உங்களுடைய ஆட்சி இருக்கின்ற பொழுது, தட் மீன்ஸ் உங்களுடைய ஆட்சி தான், நீங்க தான் அப்ப பிரதமர், காபந்து பிரதமர் இல்லையா? தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அடுத்த பிரதமர் யார் என்பது முடிவுக்கு வரும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மோடி 3-4 சுற்றுகளில் பெரும் பின்னடைவை சந்திக்கிறார். அதன் பிறகும் நீங்க வந்து அந்த தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டது, வாக்கு எண்ணிக்கையில் தாமதம் ஏற்பட்டது, திடீர்னு நீங்க மோடி ஜெயிச்சிட்டார்னு அறிவிச்சிட்டீங்கன்னு ஒரு பெரும் சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுல நீங்க என்னென்ன பண்ணீங்க கோல்மால் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் மோடியே கிட்டத்தட்ட உண்மையா பார்த்தா மோடி அங்க தோத்துட்டாரியா அப்படின்னா இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க. ஏன் மக்கள் ஏன் அதை சொல்லுகிறார்கள்? ஏன்னா ரிசல்ட் அது. இப்ப உத்தரப்பிரதேச அயோத்தியிலே நீங்க தோத்தீங்களே, அதுக்கு யாரு காரணம்? எடப்பாடி பழனிசாமியா காரணம்? எடப்பாடி பழனிசாமிக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய தேவை எனக்கு இங்க இல்லை. நான் ஏன் இதை இங்க பேசுறேன் அப்படின்னா, ஒரே ஒரு கேள்விதான், ரொம்ப சிம்பிள். நீங்க பாஜகவோடு சேர்ந்த காரணத்தினால்தான் இந்தியா முழுவதும் பல கட்சிகள் அழிந்து போயிருக்கின்றன. அப்படி அஇஅதிமுகவும் இன்றைக்கு தேய்ந்து போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் யாரு? நம்முடைய பாஜக. பாஜகவாலதான் சிவசேனா நாசமா போச்சு, உடைஞ்சது. பாஜகவாலதான் காஷ்மீர்ல பிடிபிக்கு சிக்கல் வந்துச்சு. பாஜகவாலதான் பீகார்ல வந்து
நிதிஷ் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த குழப்பங்கள். பாஜகவால தான் வந்து தமிழ்நாட்டில் அதிமுக என்னாச்சு? அப்போ அப்போ பாஜக தான் காரணமே தவிர, இந்த மாநில கட்சிகள் நாட் ஒன்லி எடப்பாடி பழனிசாமி, இந்த மாநில கட்சிகள் எதுவுமே காரணம் இல்லை என்பத நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு வர்றோம். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அது புரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. அல்லது புரிஞ்ச மாதிரி நடிக்கிறாரா, டிராமா போடுறாரா, இது மொத்தமும் டிராமாவா நமக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் நாங்க முதல்லயே சொன்னோம். இவங்க கூட சேராதீங்க. எடப்பாடி பழனிசாமி ஏன் சேர்ந்து உட்கார்ந்திருந்தாரு? அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை காப்பாத்தணும். பதவியை தக்க வச்சுக்கணும். இல்லைன்னா சிபிஐ வரும், ரைடு வரும். இல்லையா? சிபிஐ ரைடு வந்துச்சுன்னா, அப்ப அந்த பயத்தின் காரணமாக நீங்க அன்னைக்கு அவங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டைய ஆட்டினீங்க. இன்னைக்கு சிக்கல்ல கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத நிலை கூட ஏற்படும் என்று அண்ணாமலை சொல்லுகிறார். இதை விட காமெடி என்ன உண்டு? எங்கிருந்து அண்ணாமலைக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அதிமுக கொடுத்த தைரியம். அன்றைக்கே நீங்க வந்து பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லி நீங்க ஜெயலலிதா வந்து அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தார். இன்னைக்கு கேபி முனுசாமி வரைக்கும் சொல்லிட்டாங்க ஓப்பனா. தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு முதலில் பாஜகவோடு கூட்டணி வைத்தது நாங்கள் தான், தட் மீன்ஸ் அதிமுக தான் என்று அவர்களே ஒத்துக்கொண்டார்கள். அதான் உண்மையும் கூட. அப்படி கூட்டணி வைத்திருந்தாலும் கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாஜகவை பாராப்படுத்தினார், கண்ணுல விரல விட்டு ஆட்டினார். அவங்கள நிம்மதியா இருக்கவில்லை. ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய்க்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்ற பொழுது, அந்த அரசு கவிழும் சூழல் ஏற்பட்ட பொழுது வாஜ்பாய் சொன்னார், இன்று இரவுதான் நான் நிம்மதியாக உறங்க போகிறேன். ஏன்னா அதிமுக அவ்வளவு குடைச்சல் கொடுத்துச்சுன்னு சொன்னார் வெளிப்படையா. அப்ப கூட்டணி வைத்திருந்தாலும் கூட ஜெயலலிதா அவர்கள் அவர் ஸ்டைல்ல ஹேண்டில் பண்ணார் பாஜகவை. கலைஞர் கூட்டணி வைத்திருந்தார் வாஜ்பாயோடு, கலைஞர் அவர் ஸ்டைல்ல ஹேண்டில் பண்ணார். எப்படி ஹேண்டில் பண்ணாரு? இந்த பிரச்சனைலாம் வேண்டாம், இதுதான் சரியான டைம், உனக்கு மெஜாரிட்டி இல்ல, மைனாரிட்டி கவர்மெண்ட், என் ஆதரவு இருந்தா தான் உன்னால ஆட்சி அமைக்க முடியும். என் ஆதரவு தேவையெனில் தமிழ்நாட்டுக்கு இந்தந்த நலத்திட்டங்கள் எல்லாம் தேவை. தமிழ்நாட்டை தாண்டி காஷ்மீருக்கான சிறப்பு அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கூடாது, ராமர் கோவிலை பற்றி பேச்சே எடுக்கக்கூடாது, சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும், ஹிந்தி திணிப்பு கூடாது என்று தங்களுடைய கொள்கையை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை, ராமர் கோயிலே கட்டக்கூடாது என்பதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. பாபர் மசூதியை இடித்த இடத்தில் ராமர் கோயில் கட்ட வேண்டாம், வேற எங்க வேணாலும் கட்டலாம் பெருசா அப்படிங்கிறது. இப்ப இதெல்லாம் போட்டு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி இதுல கையெழுத்து போடுங்க, இதை எப்ப மீறினீங்கன்னாலும் நாங்க கூட்டணியில இருந்து வெளியில போவோம், ஆதரவை திரும்ப பெறுவோம் என்று சொல்லி அதன் அடிப்படையில் கூட்டணி வைத்து ஆதரவு கொடுத்தார். நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அப்படி ஏதாவது பண்ணி ஆதரவு கொடுத்தீங்களா? மோடி வந்தாரு, கையை பிடிச்சாரு, இந்த பக்கம் ஓபிஎஸ் கை, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி கையை பிடிச்சி சேர்த்து வச்சாரு, ஆளுநர் சேர்த்து வச்சாரு, நீங்க சேர்ந்துக்கிட்டீங்க. அப்ப அவங்க என்ன முடிவு பண்ணாங்க? நாம ஆடுற ஆட்டத்துக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆடுவார்னு நினைச்சாங்க. இப்ப அதை நீங்க அனுபவிக்கிறீங்க. இப்ப நீங்க லேசா முடியாதுன்னு அவங்களுக்கு என்ன ஆகுது? இதுதான் இந்த இப்ப பாஜகவோடு சேர்ந்த கட்சிகள் எல்லாம் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை அதிமுக இப்பொழுதாவது முழுமையாக உணர்ந்தால், உண்மையாக உணர்ந்தால் உள்ளபடியே மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளும் இதை உணர வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான செய்தி, இதுல இருக்கக்கூடிய செய்தி. அதிமுகவிற்கு ஏற்பட்ட நிலை, சிவசேனாவிற்கு ஏற்பட்ட நிலையை பாமகவுக்கு பாஜக ஏற்படுத்த தயங்காது. எனவே பாமக தொண்டர்கள் என்ன செய்யணும்? அப்புறம் இந்த தேர்தல் பாமகவுக்கு கூடுதல் சவால். நான் இதை சொல்றேன், இதை எடுத்து வச்சுக்கங்க. இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கு நாம் தமிழர் கட்சி பெரும் பிரயத்தனம் செய்யும். அவங்க உழைப்பு போடுவாங்க. ஏன்னா களத்தில் திமுக, பாமக, நாம் தமிழர் 3 பேரும் தான் பிரதான கட்சிகளாக களத்தில் இருக்கக்கூடியவர்கள். இப்ப இதுல அப்கோர்ஸ் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் வெற்றி பெறும். இரண்டாவது இடம் யாருக்கு? இதுல நாம் தமிழர் கட்சி இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்யும். அதன் ஒரு பகுதிதான் பாமகவிற்கு அதிமுக ஆதரவு கொடுக்காது என்று தெளிவாக தெரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி இருந்த உண்ணாவிரதத்துல போய் நாம் தமிழர் கட்சி வாண்டடா போய் ஏறினது, போய் ஆதரவு கொடுத்துட்டு அதிமுகவினர் தங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அவர் அங்க பிரச்சாரத்தில் பேசுகிறார். அதிமுக சீமானுக்கு வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு என்று அறிவிக்கவில்லை, மாறாக பாமகவுக்கு ஆதரவு இல்லை என்பதை சொல்லிவிட்டது. அப்படின்னா யாருக்கு ஆதரவு? பாமகவுக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னவங்க நாம் தமிழருக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்கணும், தெளிவா சொல்லல. அப்போ அதிமுகவின் வாக்குகளை
பெறுவதற்கு நாம் தமிழர் முயற்சி செய்யும். விஜய் ரசிகர்கள் அங்கே இருப்பார்கள் என்றால் அவருடைய வாக்குகளையும் பெறுவதற்கு முயற்சி செய்யும். அப்ப 2வது இடத்திற்கு வருவதற்கு நாம் தமிழர் முயற்சி செய்யும். ஒருவேளை நாம் தமிழர் 2வது இடத்திற்கு வந்தால் பாமகவின் அரசியல் எவ்வளவு பெரிய சிக்கலுக்குள்ள போய் நிற்கும், அரசியல் எதிர்காலம் என்னவாகும் யோசிச்சுக்கணும் பாமக. அப்ப பாமக யாரை ஏத்து ஃபைட் பண்ணணுங்கிறத பாமகவுக்கு ஒரு தெளிவும் புரிதலும் இருந்தால் அது நல்லது. பாஜகவோடு இணக்கமாக இருப்பது பாமகவிற்கு பெரும் சிக்கலை தரும். நீங்க நன்றி கெட்ட அதிமுக என்று பாமகவும் திட்டுது. ஏன்னா ஆதரவு கொடுக்கலையா. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்பி ஆனது எந்த எம்எல்ஏ கூடிய ஓட்டுல? அப்ப கூட்டணி என்பது பரஸ்பரம். எஸ், பாட்டாளி மக்கள் கட்சியால் அதிமுக 4 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்ய முடிந்தது, அது உண்மை. பாமக ஆதரவு இல்லைன்னா அன்றைக்கு இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காது, அது 100 விழுக்காடு உண்மை. அப்போ அதிமுகவும் பாமகவால் பலன் பெற்றிருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியும் அதற்கு பிரதிபலனை பெற்றுவிட்டது. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய ஆதரவை தந்தார்கள். அப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்பியா இருக்கிறார். அப்ப பரஸ்பரம் கூட்டணி என்பது பரஸ்பர என்னது லாபங்களை பங்கிட்டுக் கொள்வதுதான். அந்த அடிப்படையில ஒரு தரப்பு மட்டுமே லாபத்தை எடுத்துட்டு போகலைங்க, இன்னொரு தரப்பும் லாபத்தை. எஸ், இது பாஜகவுக்கும் பொருந்தும். 4 எம்எல்ஏ இல்லையா? அப்போ என்னன்னா, நான் திருப்பி சொல்றேன், இதெல்லாம் இந்த சிக்கல்லாம் இடியாப்ப சிக்கல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தமிழ்நாடு திராவிட இயக்கங்களுடைய கோட்டையாக இருந்துச்சு, ரைட்டா? இருந்துச்சு அப்படின்னா இப்ப இல்லையா அப்படின்னா, அந்த கோட்டையில ஒன்னும் பலவீனமாயிட்டு இருக்குது. அது அதிமுக. திமுக பலமா இருக்குது, அதிமுக பலவீனமாயிட்டு இருக்குது. அதிமுக பலமாக இருந்து இந்த கட்சிகளை இந்த பாஜக போட்ட தாளத்துக்கெல்லாம் ஆடாம கடந்த காலங்களில் தவறுகளை செய்யாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த நிலை வந்திருக்காது. இதை இனிவரும் காலங்களிலாவது இந்த கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, ஸோ ஏதோ ஒரு இடத்துல கடந்த அண்ணாமலைக்கு இன்னொரு செய்தி சொல்லிடுவோம். தம்பி அண்ணாமலை, கடந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு அதற்கு முந்தைய தேர்தலை விட கொஞ்சம் சொற்பமான அளவில் அவர்கள் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். சதவீதத்துல அவருடைய வாக்கு சதவீதம் அதற்கு முந்தைய தேர்தலை விட சற்றே மிகச் சொற்பமாக அதிகரித்திருக்கிறது என்பதையும் மறந்துவிட வேண்டாம் தம்பி அண்ணாமலை. பாஜகவோடு இருந்த காரணத்தினால்தான் இவர்கள் எல்லோருக்கும் பின்னடைவு, அதுதான் பாமகவிற்கும் பின்னடைவு. அதை மற்ற கட்சிகள், இப்பொழுது பாஜகவோடு இருக்கக்கூடிய கட்சிகளும் உணர்ந்து பாஜகவை தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்துங்கள், பாஜகவை தனிமைப்படுத்திவிட்டு ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அப்ப அந்த சண்டையை செய்யலாம். பாஜகவை தனிமைப்படுத்துவதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.